ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் தென்றலே தீண்டாதே நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். வீட்டை அடைந்த அதர்வா இன்று இன்னும் பதற்றத்தில் இருப்பதை நிதி கவனித்தாள். அவள் வாசலில் தான் நின்று கொண்டிருந்தாள். காரில் இருந்து இறங்கிய அதர்வா ஆனால் அவளை கவனிக்கவில்லை. அவன் ஏதோ சிந்தனையோடு வீட்டிற்குள் ஏறி செல்ல முயல, என்ன சத்தம், ரொம்ப கவலையில் இருக்கீங்க என்ற நிதியின் குரல் அவனை அப்படியே நிற்க செய்தது. அவன் அப்படியே நின்று மெல்ல திரும்பி நிதியை பார்த்தான். ஓ, நீங்க நிக்கிறியா, நான் உன்னை கவனிக்கல என்றான். என்ன கவனிக்கலையா? இவ்வளவு பெரிய உருவம் உங்க கண்ணுல தெரியாம போச்சா? அந்த அளவு டென்ஷனா? என்ன விஷயம் என்று கேட்டாள் நிதி. இல்ல நிதி, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது லேட் ஆயிடுச்சு. நான் மதியோட வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன், தெரியும்ல. நான் வர்ற நேரம் ஆனதால யாரும் காலங்கள்ல அழுத்தினதும் நான் தான் நினைச்சு மதி சட்டுன்னு போய் கதவை திறந்திருக்கா. ஏதோ ஒரு ரவுடின்னு நினைக்கிறேன். அந்த ராஸ்கல் வீட்டுக்குள்ள ஏறிட்டான். மதிக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டான். சரியான நேரத்துல நானும் போய் சேர்ந்ததால மதிக்கு எந்த பிரச்சனையும் ஆகல. ரொம்ப வருத்தமா போச்சு. குழந்தைதான் ரொம்ப பயந்துட்டா. இன்னைக்கு அவ கூட படுக்க சொல்லி கெஞ்சினா. ஆனா நான் தான் முடியாதுன்னு சொல்லி வந்துட்டேன். வீட்டுல நீயும் மின்மினியும் தனியா தானே இருக்கீங்க என்று கூறியவன் சட்டென்று வீட்டிற்குள் ஏறி சென்றான். அவன் அறைக்குள் வந்ததும் சட்டென்று டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான். அவனுக்கு சூடான ஸ்ட்ராங்கான ஒரு டீயை போட்டு எடுத்து வந்தாள் நிதி. அப்போதுதான் அவன் குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தான். இந்த டீ குடிங்க என்றாள். ஒரு டீ குடிச்ச மதி கொடுத்தா. டீ வேண்டாம் என்றான். இல்ல பரவாயில்ல, குடிங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, தலைவர வலிக்கும், ரிலாக்ஸ் செய்து குடிங்க என்றாள். சரி கொடு என்றவன் டீயை வாங்கி பருகினான். அன்று முழுவதும் அவன் பதற்றமாகவே இருப்பதை கண்டாள். இரவு உணவை கூட அவன் உண்ண தயாராகவில்லை. அவன் ஏதோ சிந்தனையோடு விரைவாகவே படுக்கைக்கு சென்று விட்டான். நிதி மின்மினிக்கு உணவை ஊட்டிவிட்டு மின்மினியை தூங்க வைத்துவிட்டு அதன் பின் அவள் தன் செல்போனை எடுத்து மதியை அழைத்தாள். ஒரே பெல்லில் மதி போனை எடுத்தாள். என்னாச்சு, இன்னைக்கு வீட்டுல பிரச்சனையாமே என்றாள். ஆமா நிதி, பிரச்சனை ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்காகத்தான் செல்போனை கையில் எடுத்தேன். அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க என்றாள் மதி. என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் நிதி. நிதி, நான் நாளைக்கே கிளம்பி ஊருக்கு போறதா இருக்கேன். அத்தாங்கிட்ட சொல்லல. சொன்னா அவர் வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்ருதிய நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையோட நாளைக்கு நான் கிளம்புறேன். நாளைக்கு அத்தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஸ்ருதியை நான் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் கிளம்புறேன். நான் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று கூறும்போது மதியின் குரல் தடுமாறியது. என்ன சொல்றீங்க, நாளைக்கு கிளம்புறீங்களா? ஒரு 2 மாசம் ஸ்ருதி கூட இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, அப்புறம் என்ன என்று கேட்டாள் நிதி. இல்ல, அது சரிப்பட்டு வராதுன்னு இப்ப தோணுது. இன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். இப்பவே அத்தான் டென்ஷனா இருப்பாரு. அதுதான் அவருக்கு டென்ஷன் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னென்னவோ டவுட் இருக்கு. நான் என்னதான் குழந்தை எனக்கு ஒரு தடைன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்க வந்தாலும் நான் இப்பவும் அவருடைய மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவர் நம்புறாரு. அதை என்னால் அவருடைய முகத்துல வாசிக்க முடியுது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வந்துடும். அத்தானோட நிம்மதி போயிடும். அதை நான் விரும்பல. அதனால நான் நாளைக்கு இங்கிருந்து கிளம்புறேன். அத்தாங்கிட்ட சொல்லாம தான் போறேன். சொன்னா ஒருவேளை அவரு இன்னும் கொஞ்ச நாள்
தங்கிட்டு போன்னு சொல்லுவாரு. அவர் அப்படி சொன்னா என்னால அதை தட்ட முடியாது. ஏன்னா கொஞ்ச நாள் ஸ்ருதியையும் அத்தானையும் பார்த்துட்டு இங்க இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா சூழ்நிலை அதுக்கு ஒத்துக்கல. நான் கிளம்புறேன் நிதி. உங்ககிட்ட சொல்லணும், அதுக்காகத்தான் ஃபோன் பண்ணலான்னு செல்போனை கையில் எடுத்தேன். ஓகே, குட் நைட் என்ற மதி அழைப்பை துண்டித்தாள். ஆனால் அந்த அழைப்பு துண்டிக்கப்படும் முன் மதியின் அழுகை சத்தம் நிதியின் செவியை எட்டியது. நிதியின் மனது உடைந்தது. என்ன செய்வது என்று அவளுக்கு எதுவும் புரியவில்லை. அவள் அறையிலிருந்து வெளியே வந்துதான் மதியிடம் பேசினாள். பேசி முடிந்த பின் அறைக்குள் வரும்போது உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த அதர்வா மதி என்று அலறியபடி சட்டென்று துள்ளி எழுவதைக் கண்டாள். அத்தை, என்னாச்சு என்று கேட்டபடி வேகமாக அவன் அருகில் வந்தாள் நிதி. இல்ல மதி என்றவன் சட்டென்று தன் செல்போனை எடுத்தான். மதியின் எண்ணிற்கு அழைத்தான். அழுது கொண்டிருந்த மதி அவனது எண்ணை கண்டதும் பயந்தாள். நிதி நான் போற விஷயத்த சொல்லிட்டாளா? அதுதான் அத்தன் கால் பண்றாரா? அவர்கிட்ட என்ன சொல்றது என்று எண்ணியவள் போனை எடுக்க தயங்கினாள். அவள் ஏன் போனை எடுக்க தயங்குகிறாள் என்று நிதிக்கு நன்றாகவே புரிந்தது. மதி நாளை ஊரை விட்டு செல்வதை பற்றி நான் அதர்வாவிடம் கூறிவிட்டேன் என்று அவள் எண்ணுகிறாள் என்று நிதிக்கு நன்றாக புரிந்தது. இவையும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. டைம் எவ்வளோ ஆச்சு? 8 தானே ஆச்சு. இதுக்குள்ள தூங்கி இருப்பாளா என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் செல்போனை கையில் எடுத்துக்கொண்டு சட்டென்று அறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் 4-5 முறை அழைத்த பின்புதான் நன்றாக தன் கண்களை எல்லாம் துளைத்து விட்டு மதி அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்க அத்தான் என்றாள். மதி, நீ எப்படி இருக்க? வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்று அவன் பதற்றத்தோடு கேட்டான். தங்கள் அறையின் வாசலில் நின்றிருந்த நிதி அவனது அந்த பதற்றத்தை கவனித்தாள். அவள் இதயம் வலித்தது. இந்த நிலை இப்படியே நீடிக்க கூடாது என்று அவள் மனதில் முடிவு செய்தாள். இல்லத்தான், நான் ரொம்ப நல்லா இல்லத்தான் நான் நல்லா தான் இருக்கேன் என்றாள். சரி, ரூம் கதவையும் சாத்தி தாப்பா போட்டுட்டு படு என்றான். சரியத்தான், எங்க எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க என்றாள் மதி. சரி மதி, குட் நைட் என்றான். குட் நைட் தான். குட் நைட் அத்தான் என்றவள் அழைப்பை துண்டித்தாள். அதன் பின் செல்போனை அப்படியே படுக்கையில் போட்டுவிட்டு படுக்கையில் கிடந்து உறங்கும் ஸ்ருதியின் அருகில் அப்படியே விழுந்தாள். அவள் கண்கள் நிறைந்து வழிந்தது. ஸ்ருதியை இறுக்கமாக கட்டி அணைத்தபடி அப்படியே கண்மூடி கிடந்தாள் மதி. நாளை தன் குழந்தையையும் தன் கணவனையும் அவள் இழக்கப் போகிறாள். அந்த எண்ணம் அவள் மனதை வெகுவாக வாட்டியது. இதைவிட நல்லது இந்த உலகை விட்டே சென்று விடுவது என்ற எண்ணம் கூட அவள் மனதில் எழவி செய்தது. ஆனால் அப்படித்தான் ஏதாவது செய்தால் அது கண்டிப்பாக அதர்வா நிதியின் வாழ்க்கையை பாதிக்கும் என்று அவள் அறிவாள். அதனால் இப்போது எந்த தவறான முடிவையும் இங்கு எடுக்க வேண்டாம் என்ற முடிவுக்கும் வந்திருந்தாள் மதுமதி. அவள் அழுது அழுது அப்படியே உறங்கி போனாள். மறுநாள் காலை அதர்வா அலுவலகம் புறப்பட்டு சென்றவுடன் நிதி மதியை தேடி அவளது வீட்டிற்கு வந்தாள். அவளது வீட்டிற்கு வரும்போதுதான் நிதியின் கண்களில் சிக்கியது. மதி குழந்தை ஸ்ருதிக்கு காலை டிஃபனை ஊட்டி விடுகிறாள். அவள் பின்னால் பதுங்கி பதுங்கி ஒருவன் அவள் அருகில் செல்வதைக் கண்டு அதிர்ந்த நிதி, யாருடா அது என்று சத்தமாக கத்த மதி அதிர்ந்து திரும்பி பார்த்தாள். அவள் பின்னால் சுந்தர் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும், சுந்தரத்தான் நீங்களா என்று அதிர்ச்சியோடு அவள் அலறியே விட்டாள். சுந்தரா என்று முணுமுணுத்தபடியே நிதி வீட்டிற்குள் ஏறி வந்தாள். யார்டா நீ என்று கோபமாக கேட்டாள் நிதி. நீ யாரடி என்று அவன் கேட்க, வாடி போடின்னு சொல்ற வேலையெல்லாம் உன்னோட பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது
என்று பற்களை நரநரவென்று கடித்தபடி நிதி கூற, அடடா, இந்த மாதிரி கிளி மாதிரி எல்லாம் இருந்துட்டு இப்படி கோவப்பட்டா அழகாவா இருக்கு என்று கேட்டவன் மதியை பார்த்தான். இது யாரு இந்த அழகு தேவதை? உன்ன மாதிரியே எங்கிருந்து பிடிச்ச இவள என்று கேட்டான். அவள் பதில் கூறவில்லை. டேய், முதல்ல வீட்டுல இருந்து வெளியில போடா. இல்ல போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதா இருக்கும் என்று நிதி கூற, ஆமாமா, நீங்க போலீஸுக்கு போன் பண்ணுவீங்க. போலீஸ் இங்க வர்ற வரைக்கும் நான் அப்படியே பூ பறிச்சுட்டு இங்கேயே நிப்பேன் பாரு என்றான். ஆனால் அதற்குள் நிதி தன் செல்போனில் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருந்தாள். அதை அவன் அறியவில்லை. ஆமாமா, நீங்க பூவை பறிச்சுட்டு தான் இருப்பீங்க. போலீஸ் வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஆம்பளை துணை இல்லாத வீட்டுல இப்படி நாய் மாதிரி நுழையிற என்று கேட்டாள் நிதி. ஆமா, ஆம்பளை துணை இல்லாத வீட்டுல நாய் மாதிரி தான் நுழைய முடியும். ஆம்பளை மாதிரியா நுழைய முடியும் என்று கேட்டான் சுந்தர். இப்போது சுந்தரின் பார்வை மதி மீது பதிந்தது. என்ன மதி, ஊருக்கு வர்றதா எந்த ஐடியாவும் இல்லையா? இங்க உன்னுடைய ஆசை நாயகனை தேடி வந்தியா? வந்த இடத்துல அவன் இங்க இல்லையோ என்று கேட்டான். அவள் பதில் கூறவில்லை. உன் கூட சிம்லால இந்த குளிர்ல சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா அது நடக்காது போல இருக்கே, நிறைய தடைகள் என்று கூறியபடியே நிதியை கண்களால் அளந்தான் சுந்தர். நிதி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்போது ஒரு போலீஸ் ஜீப் பாய்ந்து அவர்களின் வீட்டு வாசலில் வந்து நிற்க, அதிர்ந்து போன சுந்தர் சட்டென்று இருவரையும் தள்ளி விட்டுவிட்டு வீட்டிலிருந்து வெளியே ஓடி வீட்டின் பின்பக்க கேட் வழியாக தப்பி ஓடினான். வேகமாக வீட்டிற்குள் வந்த போலீசிடம் அவன் தப்பி சென்று விட்டான் என்று நிதி கூற அவன் பின்னாலேயே ஓடினார். ஆனால் கண்ணெட்டும் தூரம் வரை அவனை காணவில்லை. திரும்பி வந்த போலீசார் யாரது என்று விசாரித்தனர். ஆனால் அதற்குள் சுந்தரை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்றும் தான் திரும்பி ஊருக்கு சென்றால் தன்னால் ஊரில் நிம்மதியாக வாழ இயலாது என்றும் கூறியிருந்தாள் மதி. அதனால் மட்டும் சுந்தரின் பெயரை கூறாமல், யாரும் தெரியல, ஏதோ ஒரு ரவுடி ஆம்பளை துணை இல்லாத வீட்டுல அனாவசியமா நுழைஞ்சிட்டான், அதனாலதான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன் என்றாள் நிதி. அப்படியா, சரி, இனி ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க, வந்தவன் அப்படி தூக்கிட்டு போயிடுறோம் என்று கூறிய காவலர்கள் திரும்பி சென்றனர். காவலர்கள் சென்றதும் நிதி ஸ்ருதியின் அருகில் வந்து அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தாள். அப்போதுதான் ஸ்ருதியின் உடல் நெருப்பாக கொதிப்பதை நிதி அறிந்தாள். ஐயோ மதி, ஸ்ருதியோட உடம்பு கொதிக்குதே என்றாள். ஆமா, நேத்து நைட்ல இருந்து நல்லா காய்ச்சல். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ராத்திரி ஃபுல்லா பயந்து ஏதேதோ புலம்பிட்டே இருந்தா, காய்ச்சலும் நல்லா அடிச்சிட்டு இருந்தது என்றாள் மதி. அப்படி நான் அத்தானுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்கலாமே என்றாள் நிதி. இல்ல பரவாயில்ல, இப்ப நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்றாள். இப்படி குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி நீங்க குழந்தைய விட்டுட்டு போவீங்க மதி என்று கேட்டாள் நிதி. போய்தான் ஆகணும். நாளைக்கும் குழந்தைக்கு இதே மாதிரி காய்ச்சல் வரும். அப்ப எல்லாம் என்னால ஓடி வந்து குழந்தைய பார்த்துக்க முடியாது இல்லையா? இப்பவே நீங்க பாத்துக்கங்க என்று மதி கூறிவிட்டு, ஸ்ருதி வாமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்று கூறியபடியே ஸ்ருதியை அறைக்குள் அழைத்து சென்றாள். நிதி அந்த அறையையே விரித்து பார்த்தபடி நின்றாள். மதிக்கு பாதுகாப்பு இல்ல. தன்னந்தனியா ஒரு பொண்ணு வாழ்ந்தா அவளுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும்? ஊருக்கு போனா சுந்தரால ஆபத்து, இங்கே எங்கேயாவது இருந்தா அதுவும் ஆபத்து. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு கட்டணும் கண்டிப்பா என்று மனதில் நினைத்தவள் தன் செல்போனை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். வேலின் எண்ணெய் எடுத்து வேலுக்கு அழைத்தாள். ஒரே பெல்லில் வேல் அழைப்பை ஏற்றான். அன்னை, உங்ககிட்ட தான் மதி ஊருக்கு போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு சொல்லியிருந்தாங்களா என்று கேட்டாள். ஆமாம்மா
என்றார் வேல். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா? அவங்க இப்போ உடனே போக வேண்டாம், ஒரு 1 வீக் முடிஞ்சு அவங்க போட்டும். இப்போதைக்கு டிக்கெட்டும் கிடைக்கல, இன்னும் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் என்றாள் நிதி. ஏம்மா, மதி சீக்கிரமா இங்கிருந்து போகட்டும், அதுதான் நல்லது. நீங்க எங்க வாழ்க்கையை பத்தி பேசுறீங்களே, மதியை பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா என்று கேட்டாள். வேல் பதில் எதுவும் கூறவில்லை. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி மதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அண்ணா ப்ளீஸ் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் நிதி. நிதி வீட்டிற்குள் வரும்போது மதி ஸ்ருதிக்கு உடை மாற்றி கொடுத்துவிட்டு ஸ்ருதியையும் அழைத்து கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் யாருடனோ போனில் பேசியபடியே தான் வெளியே வந்தாள். டிக்கெட் கிடைக்கலையா? நீங்க தானே டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க, இப்ப டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்றீங்க என்று கேட்டாள். எதிர்முனையில் ஏதோ பதில் வர, இன்னும் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் இல்லையா? என்னன்னே இப்படி சொல்றீங்க என்றாள். எதிர்முனையில் ஏதோ கூற, சரி அண்ணே, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன், ஸ்ருதிக்கு உடம்பு சரியில்லை, நான் ஸ்ருதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் என்று கூறியவள் அழைப்பை துண்டித்து விட்டு நிதியை பரிதாபமாக பார்த்தாள். என்னாச்சு மதி என்று எதுவும் அறியாதது போல் கேட்டாள் நிதி. இல்ல, வேலண்ணா தான் ஃபோன் பண்ணாரு, டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலையாம், இன்னும் ஒரு வாரத்துக்கு டிக்கெட்டு இல்லைன்னு சொல்றாரு, அதுதான் யோசிக்கிறேன் என்றாள். ரொம்ப நல்லதா போச்சு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீங்களும் ஒரு வாரம் குழந்தையோடு இருக்கணும்னு கடவுளே முடிவு பண்ணிட்டாரு போல. சரி வாங்க, குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம், நானும் உங்க கூட வரேன், திருப்பி உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போறேன் என்று கூறியவள் ஸ்ருதிக்குட்டி ஓடிவாங்க என்று கூறியபடியே ஸ்ருதியின் கரத்தை பிடித்துக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியே இறங்கினாள். ஆமா, மின்மினியை எங்க காணோம் என்று கேட்டாள் மதி. அங்க பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி இருக்கு, அங்க பக்கத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாம் அங்க ஒன்னா கூட உட்கார்ந்து விளையாடுவாங்க, ஒரு டீச்சர் இருக்காங்க, சும்மா டைம் பாஸ் மாதிரி தான் அது, ஸ்கூல் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்களோட விளையாடணும்னு சொன்னா அதுதான் அவளை அங்க விட்டுட்டு வந்தேன் என்று கூறினாள் நிதி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.